ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன், தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டை ஆலங்குளம். 2 லொக்கேஷன் நம்ம பிரான்ச் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு புதுசாக ஓப்போவில் லான்ச் ஆகிருக்கிற F31 Pro அந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஸ்பெஷல் ப்ரைஸஸ் அண்ட் அதோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபோனை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோனோட எண்டிங்கில் இதோட ப்ரைஸஸ் அண்ட் நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் ப்ரீ புக்கிங் ஸ்கீம்ஸ் அண்ட் இந்த ஃபோனை கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நட்புகளே, வாங்க F31 Pro அன்பாக்ஸ் பண்ணலாம். F31 Proவை பொறுத்த வரைக்கும் 2 கலர் வேரியன்ட் உண்டு. ஒன்று வந்து கிரே அண்ட் அனதர் ஒன் இஸ் கோல்டு. நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு கலர். ஓகே, பாக்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. டாப் பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எலி மருந்து சீட்டும் ஃபோனுக்கு ஏற்றாப்புல ஒரு கிளியர் கேஸும் கொடுத்துருக்காங்க. கிளியர் கேஸு இந்த ஃபோனில் பிளாக் கலர் கொடுக்கல, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் வாஸ் அ குட் திங். ஃபோன் இருக்கட்டும். பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாக்ஸுக்கு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு A to C கேபிள் இருக்குது, ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அண்ட் 80 வாட்ஸுக்கான ஒரு மேசிவ் சார்ஜர் இருக்குது. ஓகே, ஃபோன் அன்ராப் பண்ணலாமா? ஓகே, ஃபோன் அன்ராப் பண்ணிட்டேன். வாவ், தட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். F31 Pro கையில் வச்சுருக்கிறேன். பின்னாடி கோல்டு கலரில் மேட் ஃபினிஷில் ஒரு 2 ஃபெதர் டச் மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. கிரே கலர் வந்து இந்த மாதிரி டபுள் கலராக வராது, சிங்கிளாக வரும். ஓகே, ஈவனாக F29 Pro முன்னாடி வந்த ஃபோன்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்கள். நான் ரைட் சைடில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா F29 Pro. ஸோ இந்த F31 Proவில் அதோட சைஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் சைஸ் கம்மி ஆகுறது நமக்கு கையில் பிடிக்கிறப்பவே கொஞ்சம் ஹேண்டியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ஃபீல் ஆகுது. ஓகே, அது ஒரு நல்ல திங் தான். கேமரா செட்டப்பு கொஞ்சம் வட்டமாக இருந்தால் தான் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மாற்றிருக்காங்க. மற்றபடி திக்னஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோன்லேருந்து இது கொஞ்சம் பெரிய திக்னஸ் தான். பட் அதுக்கான ரீசன் அதில் பேட்டரி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திக்னஸ் கண்டிப்பாக பெருசாகத்தான் செய்யும். ஓகே, பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது 2 கேமரா தான். ஒரு கேமரா மெயின் MBயில் 50 MB OIS ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு கேமரா. செகண்ட் கேமரா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 MBக்கான மோனோக்ரோம் கேமரா. இதில் அல்ட்ரா வைட் கேமரா இல்லை, ஃபோக்கஸ் கேமரா இல்லை, அது எல்லாமே இந்த ஃபோனில் லேக் தான். அண்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்குறாங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டனும் ஒரு வால்யூம் ராக்கர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. சைடில் ஃபினிஷிங் பார்க்குறப்போ ஒரு மெட்டல் ஃபினிஷ் தான், பட் மெட்டல் ஃபினிஷ் இல்லை, இது ஒரு சாலிடான பிளாஸ்டிக் ஃப்ரேம். அண்ட் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்டரி மைக் இருக்குது அண்ட் செகண்டரி ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளெயினான ஃப்ரேம். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர், சிம் இன்சர்ட் பண்ணுற ட்ரே இருக்குது, மைக் இருக்குது, ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் அண்ட் C டைப்பான சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே. கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்குது. அண்ட் அது வந்து கேமரா பஞ்ச் ஹோலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபோன் ஆன் பண்ணி ஃபோனோட டிஸ்பிளே பிரைட்னஸ் அண்ட் அதோட டிஸ்பிளே டீட்டெயிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ பண்ணியிருக்கிற பெரிய பிக்கஸ்ட் லான்ச் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோனை F29 Pro சீரீஸில் குவாட் எட்ஜ் 4 பக்கமாக மடங்கியிருக்க மாதிரி குவாட் எட்ஜ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைமில் பிக்கஸ்ட் அப்கிரேடு ஃப்ளாட் எட்ஜ். ட்ரெண்டு ஒவ்வொரு ஃபோனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கலாம். முன்னாடி எட்ஜ் டிஸ்பிளே வேணும்னு தேடி வாங்கின மக்கள் எல்லாம் இருந்தாங்க. பட் இப்போ அந்த எட்ஜ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுற யாரும் எட்ஜ் டிஸ்பிளே திரும்பி போகிறதில்ல, ஃப்ளாட் டிஸ்பிளே விரும்புகிறாங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஆஃப் ஃபோன்ஸ் எல்லாமே ஃப்ளாட் டிஸ்பிளேக்கு மாறிட்டாங்க. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியன்ட்டாகவும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஓகே, ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஃபோனை பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே பஞ்ச் ஹோலோட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க கேமராவில். அண்ட் இந்த ஃபோனில் 1400 நிட்ஸுக்கான பிரைட்னஸ் இருக்குது அண்ட் 1.07 பில்லியன்ஸ்க்கான கலர்ஸ் இருக்குது. பாடி டு ஸ்க்ரீன் ரேஷியோ 93% இருக்குது. ஸோ உங்களுக்கு பெசில்ஸை பார்த்துட்டிங்கனாலே தெரியும், டிஸ்பிளேல பெசில்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க, நேரோ பண்ணிட்டாங்க. எட்ஜ் டு எட்ஜ் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான். இந்த ஃபோனோட OSஐ பொறுத்த வரைக்கும் Android 15லையும் ColorOS 15லையும் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்டு பெர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 7300 Dimensity மீடியாடெக் ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. மீடியாடெக் Dimensity 7300. இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸு எல்லாமே ஒரு ப்ரீமியம் கிளாஸாகவே இருக்குது. ஸோ முன்னாடி வந்த ஃபோன்ஸில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ப்ராசர் வந்து கொஞ்சம் அதோட கம்மி கிடையாது. இது அதோடவே நல்லா மல்டி டாஸ்கிங் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசர் தான். இந்த பட்ஜெட் குரூப்புக்கு இது ஒர்த்தாகவே இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் கூல் வேப்பர் சேம்பர் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டெக்னாலஜி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முன்னே வந்த ஃபோன்ஸ் எஃப் சீரிஸில் எதுலையுமே உங்களுக்கு இந்த வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கிடையாது. அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஹாட்டான டேலையோ சன் படுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஃபோனோட லேக் கொஞ்சம் தெரியும். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஃபோன்ஸில் வேக்யூம் சேம்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாகவே ஃபோனுக்கு இருக்க போது ஃபோனோட வார்மிங்கும் கூலிங்கும் எல்லாமே ரொம்பவே கம்மியாயிரும். அண்ட் இந்த திங் நம்ம எப்போவுமே பார்த்ததான் ரேம் எக்ஸ்டென்ஷன் பேசிக்காக இருக்கிற ரேம்ஸ் எல்லாமே டபுள் பண்ணிக்கலாம். அது எல்லா ஃபோன்ஸ்லேயும் உள்ளதான். அண்ட் ட்ரினிட்டி என்ஜின் புதுசாக யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்போ அந்த டாஸ்கிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சமே ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓப்போவோட ஸ்பெஷலான சாஃப்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட் தான். ஓகே, 72 month ஆஃப் ஃப்ளூயன்சி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் 6 year ஃபோனோட லைஃப் வரும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 yearsக்கான ஓஎஸ் அப்டேட்டும் 3 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் இந்த ஃபோன்ஸுக்கு வரும். அண்ட் அதை ஓவராலாக பார்க்குறப்போ 72 month இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு லேகும் இருக்காது அப்படிங்கிறத கம்பெனி சொல்கிறாங்க. ஹண்டர் ஆண்டனா ஆர்கிடெக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்த டெக்னாலஜி தான். முன்னாடி இருக்க ஃபோன்ஸில் பின்னாடி ஒரு இடத்துல மட்டும் தான் ஆண்டனா இருக்கும். பட் இப்போ வர ஃபோன்ஸில் F29 பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனில் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சைடில் ஃப்ரேம்ஸில் ஃபுல்லாமே ஆண்டனா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நெட்வொர்க் ரிசப்ஷன் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. டியூவல் சிம் ஆக்டிவ் நம்ம பார்த்த டெக்னாலஜி ஏற்கனவே எஸ் சீரிஸில் பார்த்துருக்கோம். அந்த டெக்னாலஜி இப்போ எஃப் சீரிஸ் இந்த ஃபோன்லேயே கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். சிம் 1ல் நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்கவே சிம் 2க்கு இந்த ஃபோனு கால் ரிசீவ் ஆகும். அது சூப்பரான டெக்னாலஜி. அண்ட் 4x4 மெமோ இது ஒரு சாஃப்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல்ஸை 4 ஸ்ப்ளிட் பண்ணி டவுன்லோட் பண்ணும். ஸோ உங்களோட டவுன்லோட் ஸ்பீட் மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறோம் இந்த F31 Proல ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. 5G++ டெக்னாலஜியும் சேம் தான். உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாகவே இந்த ஃபோனில் என்ஹான்ஸ்மெண்ட்டாக சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கிறது தான். அண்ட் ஏஐ லிங்க் பூஸ்ட் 3.0 இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற நெட்வொர்க் ரிசப்ஷனை அப்படியே டபுள் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தாலும் எந்த ஒரு லேகும் இல்லாமல் காலை கிளியராக பேச முடியும். அண்ட் லாஸ்ட் டைம்லேருந்து பிக்கஸ்ட் அப்டேட் இதுதான். 7000 mAh ஆஃப் பேட்டரி வித் 80 wattsக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. முன்னே வந்த ஃபோனில் 6500 கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் 7000 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஃபோனோட சைடோட ஃப்ரேம் பெருசாகிறதுக்கான காரணம். ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 2 நாள் வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் பேசிக்காக அதிகமான யூசேஜுக்கு 2 days நிற்கிறது கொஞ்சம் டவுட் தான். பேர் மினிமம் நம்ம ஒரு 36 hours நம்ம இந்த ஃபோனுக்கு பேக்கப் எதிர்பார்க்கலாம். அண்டு நம்ம F31ல் 6 wattsக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் பார்த்துருந்தோம். இந்த ஃபோனில் அதோடையும் அதிகம் 10 wattsக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜி மூலமாக உங்கள் ஃபோனில் இருந்து வேறு ஃபோனுக்கோ இல்லைனா உங்களோட ஏர்பட்ஸ்க்கோ உங்களோட ப்ளூடூத் நெக் பேண்டுக்கோ சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பர்பான டெக்னாலஜி. பேட்டரி லைஃப் 5 years வர மாதிரி உள்ள என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ரஃபாக யூஸ் பண்ணாலும் இந்த ஃபோன் 5 years லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் பிக்கஸ்ட் திங் இதுதான். IP66, 68, 69 3 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தண்ணியில் இருந்தோம் டஸ்ட்டில் இருந்தோம் எந்த மாதிரி ஸ்பிளாஷ் ப்ரூஃபாகவும் இந்த ஃபோன் இருக்க போது நீங்கள் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டர் வாட்டர்லையுமே 4K ஃபோட்டோ வீடியோஸ் வரைக்கும் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம், வீடியோஸும் எடுத்துக்க முடியும். தட் வாஸ் சூப்பர் டெக்னாலஜி இன் F31 Pro. 360 ஆர்மர் பாடி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோன் சைடில் இருக்கிற குஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கீழே ரஃப்பான சர்ஃபேஸில் விழுந்தாலும் அடி தாகும் அப்படிங்கிறது ஓப்போவோட சஜஷன். அண்ட் 6.5 inch 5.7 டிஸ்பிளே எல்லாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேமரா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஃபோனில் 4K வீடியோ ரெக்கார்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே உண்டு. தட் வாஸ் அ ஸ்பெஷல் திங். நம்ம F31 Proல இதை மிஸ் பண்ணோம். F31 Proல இது கொடுத்துருக்குறாங்க. 4K வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 கேமராலையுமே நம்ம எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிலையும் 4K வீடியோஸ் எடுத்துக்க முடியும். இது ஒரு சாம்பிள் வீடியோ தான் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி முதற்கொண்டு உங்களுக்கு 4Kல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் லைவ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஏஐ எரேசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஏஐ பெர்ஃபெக்ட் ஷாட் யூஸ் பண்ணி உங்களோட கண்ணு மூடி இருந்தாலும் அவங்களோட கண்ணை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி இதில் இருக்குது. அந்த ஏஐ யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ரீகம்போஸ் ஆப்ஷன் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேட்ஸ் அப்பான் வித் ஓப்போ F31 Pro. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு
ப்ரைஸ் குரூப் நான் வீடியோட லாஸ்ட் சொல்கிறேன். இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் சூப்பரான ஃபோனாகவே இருக்க போகுது. F31 இந்த ஃபோன் ஒரு கேமரா அப்கிரேட் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பெரிய அப்கிரேட் இல்லை. கேமரா ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் F31 31 Pro போகலாம். இப்போ இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஃபோனோட கேமராஸ்லாம் சாம்பிள்ஸில் நீங்கள் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நான் F31 Proவோட கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் 50 MP OIS ஸ்டாண்டர்டோட ஒரு கேமரா கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓப்போவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுக்கு கேமராவில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்கிறது நமக்கு தெரியும். அதுலேயும் F சீரிஸில் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் என்றைக்குமே அட்டகாசமாக இருக்கும். அது நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லேயே தெரியும். இந்த F31 Proவில் செகண்டரி கேமரா மோனோக்ரோம் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம அதிகமான ஃபில்டர்ஸில் நம்ம ஃபோட்டோஸில் கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். பட் இந்த ஃபோனில் டெலிஃபோட்டோ கேமராவும் மிஸ்ஸிங் அண்ட் அல்ட்ராவைட் கேமராவும் மிஸ்ஸிங். அந்த ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். மற்றபடி இந்த ஃபோனில் பேக் கேமராவில் எடுக்கிறதும் சரி, செல்ஃபியில் எடுக்கிற கேமராவும் சரி, நீங்கள் ஃபோட்டோ கிளாரிட்டியை பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபோட்டோ கிளாரிட்டி ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறப்போ அதோட கட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ ரொம்பவே சேச்சுரேட்டடாக நீட்டாக இருக்கும். இது நான் ஒரு ஃப்ரெண்டில் 32 MB எடுத்த ஒரு செல்ஃபி கேமராவோட ஃபோட்டோ. அதோட கிளாரிட்டி நீங்கள் பாருங்கள். This one also a selfie camera photo. So photo quality வரைக்கும் F31 Pro ஏன்னா மைல்ட் அப் டு த மார்க் பெஸ்ட்டாகவே ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அதுலேயும் போர்ட்ரேட் ஃபோட்டோ போர்ட்ரேட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே போர்ட்ரேட் ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸை பார்த்தாலே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக ஃபீல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ஃபோனோட ரேட்ஸு அதோட நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் ரேட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம F31 Proவை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதோட ஸ்பெஷல் ப்ரைஸஸ் என்னென்ன வேரியன்ட் லான்ச் ஆகிருக்குது அண்ட் அதோட ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட். 8GB 128GB வேரியன்ட் வந்து 27,000க்கும், 8GB 256GB வேரியன்ட் வந்து 29,000க்கும், 12GB 256GB வேரியன்ட் வந்து 31,000க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது. நம்ம அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுற கிஃப்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துட்டிங்கன்னா, பவர் பேங்க் வேணுமா பவர் பேங்க் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, பிராண்டட் நெக் பேண்ட் வேணுமா போட் பிராண்டட் நெக் பேண்ட் இருக்குது, அண்ட் பிராண்டட் ஏர்பட்ஸ் வேணுமா ஏர்பட்ஸும் இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட்ஸில் நீங்கள் 4ல் ஏதாவது ஒரு பிராண்டட் குவாலிட்டியான கிஃப்ட்ஸ் இதோட நம்ம அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறோம். 4ல் ஏதாவது ஒரு கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். அடிஷ்னலாக ஒரு அன்பிரேக்கபிள் 5D டெம்பர் கிளாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் சூப்பரான ப்ரீமியமான கேசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அவ்வளோதான் இருக்கா? இன்னும் இருக்குங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ புக்கிங் வந்து கம்மிங் 19th வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த ப்ரீ புக்கிங் டைமில் நீங்கள் புக் பண்ணுற உங்களுக்கு 6 மாதம் ஃப்ரீயான டிஸ்பிளே வாரண்ட்டி நம்ம மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த 6 மாத டைமில் உங்களுக்கு அந்த ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சாலும் நம்ம ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர் ஒன்லி கேஷ் இருக்கிற கஸ்டமருக்கு தானே பார்த்துட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் இஎம்ஐயில் எடுத்தாலுமே இந்த ஆஃபர்ஸோடு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வர்ற 19ஆம் தேதிக்குள்ளே F31 ப்ரீ புக் பண்ணி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸையும் கிஃப்ட்ஸையும் வாங்கிக்கலாம். ஸோ ஓப்போ ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற நீங்கள் வீரவேல் மொபைலில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸுக்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஆஃபர்ஸை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.